இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க நின்னு பேசினா அந்த எலும்பிக்கு கேக்கும்ல? கேக்கும்க்கா. ஆமா, இந்த வானத்து ஏண்டா இப்படி இருக்கா? என்னக்கா என்ன பண்ற? மாமியார் மருமகள்னாலே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கணுமே. டேய், அதெல்லாம் நம்ம கிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டாடா. அப்புறம் என்னக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறதே அவளுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலையேடா. என்னக்கா இப்படி சொல்ற? கல்யாணம் ஆனதும் புருஷன் தானே முக்கியம்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அவ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து வீட்ல உள்ளவங்கள பாத்துக்கிறதுல இருக்கிற ஆர்வம் அருளை பாத்துக்கிறதுல சுத்தமா இல்ல. அப்படியாக்கா சொல்ற? ஆமா, எப்ப பார்த்தாலும் சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, உடம்பு சரியில்லாம இருக்கிற அந்த பெரியவரை பாத்துக்கிறது, அப்புறம் அந்த மணிமேகலை ஏதாவது சொன்னா உடனே போய் பாக்குறதுமா இருக்கா. அருளை சுத்தமா அவ கண்டுக்கிறதே இல்ல. அவளை கண்டுக்கிறதே இல்லன்னா எப்படி சொல்ற? நான் இப்பதான் அருள் ரூமுக்கு போய் பார்த்தேன். அவன் ஆசையா வாங்கின ஐபேடு அழுக்கா பழசா கிடக்கு. அது அவ அமெரிக்கால படிக்கும் போதே வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஆசைப்பட்டு வாங்கினது. அத கூட தொடச்சு அழகா வைக்க அவளுக்கு நேரம் இல்லல்ல. அருளை அவ ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அவன் அவளை கண்டுக்கிறதே இல்லையாக்கா? அப்போ அவளுக்கு அந்த கோவம் இருக்கும்ல. அப்படி இருக்கிறப்போ அவன் விஷயத்துல அவ எப்படி பார்த்து பார்த்து செய்வா? கண்டுக்காம தானே இருப்பா. டேய், அவன் கண்டுக்காம இருந்தா இவ தானே அவனை கண்டுக்க வைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். இப்படி அவன் விஷயத்துல தேமேன்னு இருந்தா அவனுக்கு இவளை இன்னும் பிடிக்காம தானே போகும். ஏங்கா அந்த ஐபேடை எப்படி சுத்தம் பண்றது? சுத்தம் பண்ணும்போது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அத சுத்தம் பண்றதுல என்னடா கஷ்டம்? அந்த ஐபேடை எடுத்து ஈர துணியால நல்லா தொடச்சிட்டு ஒரு சின்ன பஞ்சு எடுத்து அத சோப்புல நல்லா தேய்ச்சு அத அப்படியே ஐபேட் மேல வச்சு அழுத்தி தேய்ச்சு கழுவி விட்டா அதுல உள்ள அழுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். தண்ணி போட்டு துடைக்கலாமாக்காத? ஏன் தண்ணி போட்டு தொடச்சா என்ன? ஒன்னும் ஆகாது. இதுக்கு முன்னால அந்த ஐபேட நான் தான் தொடச்சு வைப்பேன். அப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் சோப்பு போட்டு கழுவி தொடச்சு வைப்பேன். அத பார்த்துட்டு அருள் ரொம்ப சந்தோஷப்படுவான். அத்தை சொல்றதும் சரிதான். நான் மாமா விஷயத்துல அத்தை சொல்ற மாதிரி தான் இருந்துட்டேன் போல இருக்கு. அதுவும் தப்புதான். மாமா என்ன பிடிக்காம திட்டினா கூட அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிருக்கணும்ல. இப்போ உடனே போய் அந்த போன் ஸ்லேட் எடுத்து சுத்தம் பண்ணிடுவோம். அக்கா போயிட்டா போயிட்டா அக்கா போயிட்டா. நம்ம பேசுறத பார்த்து வேகமா போயிட்டா. அக்கா ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடும்ல? உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? இல்ல, தண்ணி போட்டு தான் துடைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தா அதை செய்வாளா? கண்டிப்பா செய்வா. அவ படிக்காத பட்டிக்காடு தானடா. ஐபேட்னா அவளுக்கு என்னன்னு தெரியுமா? நான் சோப்பு போட்டு தான் கழுவி சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனால அதை அப்படியே நம்பி அவ அந்த ஐபேடை எடுத்து சோப்பு போட்டு தான் கழுவுவா. தண்ணி பட்டா அது என்னத்துக்காகும்? ஒண்ணுத்துக்கு ஆகாது. அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. ஐயோ அக்கா, உனக்கு சுத்தி போடணும். நீ ஜீனியஸ்கா. நீங்க பொறுக்க வேண்டியவள இல்ல, ஐயோ பொறுக்க வேண்டியவ. ஆமா, ரொம்ப அழுக்காதான் இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி இதை எடுத்துட்டு போய் கழுவி எடுத்துட்டு வந்துருவோம். என்ன ஐபாட காணோம்? நான் இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? நல்லா ஞாபகம் இருக்கு, இங்கதான் வச்சேன். எங்க போயிருக்கோன்னு தெரியலையே. என்னடா அது? எங்க போச்சு? அருளு, எங்கேயும் இல்ல. என்னம்மா? ஒரு விஷயமா உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு போல இருக்கு. மா, முதல்ல அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்கம்மா. இப்ப வரைக்கும் நான் அவன் மேல கொலை வெறியில தான் இருக்கேன். ஓ,
அவ மேல இருக்க கோவம்லாம் என்னைக்குமே என்னை விட்டு போவாது. என்ன முட்டாளாக்கி ஏமாத்தி கல்யாணம் பண்ண அவ. அவளை எப்படி நான் பொண்டாட்டின்னு ஏத்துக்க முடியும்? என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆனா உன் பொண்டாட்டி நானும் அருள் மாமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. மா, நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னல. சரிப்பா சரி, நான் சொல்லல. ஆனா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் அவ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம ஆளுங்களுக்குலாம் தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாங்கன்னு போய் சொல்லிருப்பாமா. அப்படியா சொல்ற? ஆமாமா, அவ கூடலாம் நான் சேர்ந்து வாழ்றதுக்கு சான்ஸே இல்ல. ஏற்காட்டுல நான் என் சிஓவை மீட் பண்ணேன். நான் அவர்கிட்ட என் வேலையை பத்தி பேசிட்டேன். நான் பண்ண ப்ராஜெக்ட பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கூடிய சீக்கிரமே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லிருக்காரு. சிஓ வேலை இல்லைன்னு சொன்ன விஷயம் மாப்பிளைக்கு தெரியாம ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்காரு. சைலண்டாடா. அம்மா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த அடுத்த நிமிஷமே நான் அவளை இங்கே விட்டு யூஎஸ் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் அவ என் லைஃப்லே கிடையாது. அவ யாரோ நான் யாரோ. எங்க போச்சு? அருளு, நான் வந்ததுல இருந்து எதையோ தேடிட்டே இருக்க. என்ன தேடுற? மா, ஐபாட டேபிள் மேல தான் வச்சுட்டு போனேன், காணும். அதான் வேற எங்கேயாவது மறந்து வச்சுட்டேன்னு தேடிட்டு இருக்கேன். அதையா தேடிக்கிட்டு இருக்க? நாங்க வரும்போது வானதி தான் அதை எடுத்துட்டு போனா. வானதியா? அவ எடுத்துட்டு போனாளா? அவ எதுக்கு எடுத்துட்டு போறா? நான் கேட்டதுக்கு ஏதோ சுத்தம் பண்ண போறேன்னு சொன்னா. சுத்தம் பண்ண போறாளா? ஆமாண்டா, அழுக்கா இருக்கு, அத சோப்பு போட்டு க்ளீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனா. என்னம்மா சொல்றீங்க? ஐபாட சோப் போட்டு கழுவ போறாளா? ஆமாடா, நானும் வேண்டாம், அதுவும் போன் மாதிரி தான், தண்ணி பட்டா கெட்டு போயிடும்னு சொன்னேன். கேட்காம அவ பாட்டுக்கு போறா. ஐயோ, அந்த பைத்தியக்காரியோட ஒரு பிரச்சனையா இருக்கே. ஏய் வானதி, வானதி, வானதி! நாம நினைச்சது இப்ப நடக்க போகுது. வானதி அந்த டேப தண்ணில போட்டு கழுவி அத ஒண்ணு இல்லாம ஆக்க போறா. அருள் அத பார்த்துட்டு அவகிட்ட பயங்கரமா கோவப்பட போறான். அக்கா, அருளுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்தையும் இதோட கொளுத்தி போட்டிருந்தா பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கும்ல. டேய், அந்த விஷயம் அவனுக்கு தெரியணும் தான், ஆனா அத நாம சொல்லக்கூடாது. அது தானா அவனுக்கு தெரியற மாதிரி பண்ணணும். நேரம் பார்த்து அதை பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாரு. எண்ணி இன்னும் 2 நாள்ல அந்த வானதி அருள் முழுசா வெறுக்கணும். வெறுக்க வெப்ப. அதுக்கப்புறம் அருளே அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துற மாதிரி பண்ணணும். எலும்பி கையில இந்த வீட்டு கொத்து சாவிய கொடுக்க போறாங்களா? அதுக்கு முதல்ல அவ இந்த வீட்ல இருக்கணும்ல. அவளை எப்படி அடிச்சு விரட்டுறன்னு மட்டும் பாரு. இத கழுவலாமா? தண்ணி பட்டா இது எதுவும் ஆயிடாது. ஆனா அத்தை இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிதான் கழுவிருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப தண்ணி பட்டா ஒன்னும் ஆகாதுன்னு தானே அர்த்தம். கழுவிடுவோம்.